சொந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே பர் இயர் 8.8 லேக் சேலரியோட உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த எக்ஸாமை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். பேங்க்கு சிலபஸ் என்னவோ எக்ஸாக்டாக அதே சிலபஸ் தான் ஐபிபிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன், இதுக்கு முன்னாடி கொஸ்டின் லெவல் எப்படி இருந்தது, எவ்வளோ அட்டெம்ப்ட் எடுத்தால் நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலான்றது முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 18 ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து செப்டம்பர் 8 முடிய போகுது. எக்ஸாம் டேட்டுக்கு இன்னும் 2.5 months மினிமம் இருக்குது. நமக்கு மினிமம், மேக்ஸிமம் 3 monthsக்கு மேலே இருக்குது. நவம்பரில் தான் எக்ஸாம். இப்போ உட்காந்து படிக்க ஆரம்பித்தா கூட நம்மளால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஆல் டிக்கெட் எப்போ அப்படிங்கிறது 10 நாளைக்கு முன்னாடி தான் எக்ஸாம் இடம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்டு நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அபித் சாரில் இருக்கக்கூடிய இந்த அபித் சார் ஆப்பில் இருக்கக்கூடிய டிஎன் பேங்கர்ஸ் டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் பேங்கிங்காக டிசைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தா 30 வேக்கன்சிஸ் இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ். ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. எக்ஸாம் ரொம்ப 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 ஈஸி. நம்ம எழுதின எல்பிஓ எக்ஸாம்ஸை விட இது ஈஸியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போது எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு டாப்பர், பிகினர் யார் வேணாலும் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம். எது டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன். அதுக்குள்ளே இந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். சேலரி பார்த்துக்கோங்க. 8.8 lakhsனால் அவங்க நம்ம கையில் கொடுக்குறது கிடையாது. இப்போ பர் மந்த்து மினிமம் 42,000 சென்னை மாதிரி இடத்துல கொடுக்குறான்றாங்க. மினிமம். இதோட அதிகமாக 45, 48 போகும். அதோடு சேர்ந்து பென்ஷன், பிஎஃப் அண்டு சில அலோவன்சஸ் எல்லாம் சேலரி ஸ்லிப்பில் இல்லாமல் வரும். இது எல்லாமே சேர்ந்து கம்பெனி நமக்காக செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா பர் இயர் மினிமம் 8.8 lakhs இருக்கும். சேலரி குறைஞ்சபட்சம் பர் மந்த்து ஹேண்டில் 42,000 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல சேலரி. ஓகேங்களா? இது வந்து கிளர்க்கு ஜாப்பு தான், தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை. இது ப்ராபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது இன்னும் கிடையாது, ட்ரைனிங். உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி ஒரு 12 months இருக்கும். அதை முடிஞ்ச உடனே உங்களை பர்மனெண்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான். பட் இருந்தாலும் ஒரு 12 months ட்ரைனிங் பீரியட். ஓகே, வேக்கன்சிஸ் நம்ம பார்த்தோம். 30 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இதில் ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 28 வயசு வரை ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எழுதலாம். இதுவே நம்மளுடைய கேஸ்ட் ஓபிசினா பிசி, எம்பிசி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, பிசிஎம், இவங்கெல்லாம் சேர்ந்து ஓபிசின்னு வருவாங்க. அவங்க இது கூட ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா 31 வயசு வரை நம்ம ஓபிசி ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இதோட 5 சேர்த்து இங்கே 33 வயசு வரை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிடபிள்யூனா இதுலேருந்து 38 வயசு வரை. இதுதான் ஏஜ் லிமிட். ஜூன் மாதம் 30 அந்த டேட்டில் நீங்கள் இந்த ஏஜை அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. 33 எஸ்சியாக இருந்தால் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 31 கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா? 30 வயசு 364 எக்ஸாம், 364 நாட்கள் உங்களுடைய ஏஜ் அப்படின்னா கூட நீங்கள் எக்ஸாம் எழுத எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த டேட் அன்றைக்கி அந்த கட் ஆஃப் டேட்டு பார்த்துக்கோங்க. சரி, இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தால் போதும். ஆனால் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரியாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம். நாங்கள் எல்பிடி ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன், இந்த கிராஜுவேஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. 10th + 2 எய்தர் 10th முடிச்சுட்டு +2 படிச்சிருக்கணும், இல்லைனா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு அடுத்த கிராஜுவேஷன் போயிருக்கணும். இந்த ஃபார்மேட்டு ப்ளஸ் ஒரு டிகிரி இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். ஓகே, எப்படி இதில் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆன்லைன் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ப்ரிலிம்ஸ் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, டைரெக்டாக ஒரே எக்ஸாம் தான். ஆன்லைன் எக்ஸாம் கிளியர் பண்ணால் நீங்கள் இந்த எக்ஸாமில் கிளியர்ட். ஓகேங்களா? இதை பாருங்கள், இதுதான் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன். ஃபஸ்ட்டெல்லாம் செக்ஷனல் டைமிங் இல்லாமல் இருக்கும். இந்த எக்ஸாமை எழுதிட்டு ரொம்ப நேரம் சும்மா இருந்த நாட்கள்லாம் உண்டு. ஓகேங்களா? 2019 கூட நான் போய் எழுதியிருக்கேன். அதை எக்ஸாம் எழுதிட்டு
சும்மா இருப்போம். அப்போ யார் எக்ஸாமை கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம் வேலை கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம எல்பிஓக்கு பிளான் பண்ணுவோமோ அதே மாதிரி பிளான் பண்ணுங்கள். ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ செக்ஷனல் டைமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மேபி ஒரு 2லேருந்து ஒரு 5 கொஸ்டின் வர நமக்கு லேக் ஆகிட்டு ஒரு 35 எல்லாத்துலேயும் 35 போடுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் ஒரு ஏலியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 40 போட்டுருவாங்க. பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் தாங்க. பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் ஈஸி, ஆர்ஆர்பி பிஓ லெவலில் தான் இருக்கும். அப்போ ஏலியன்லாம் யாரா இருந்தாக்கல ஃபுல் அட்டன் போட்டுருவாங்க. அப்போ ஸ்பீட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டரில் நல்ல ஸ்கோர் பண்ணால் நம்மளால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னா நம்ம தனியாக போய் எங்கேயாச்சும் படிக்கணுமானா கிடையாது. ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிப்போம் இல்லைங்களா, அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான் இங்கேயும் யூஸ் ஆக போகுது. இந்த ரீசனிங், இங்கிலீஷ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்னா ஒன்றும் கிடையாது. பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இந்த எக்ஸாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வச்சுக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுட் ஃபாலோ பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் எந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது ஓகே. அஃபேர்ஸ் க்ளவுட் ஏன் சொன்னோம் அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கவர் பண்ணோம். அதே மாதிரி பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெஷலாக சொல்லிக்கிறதுனால அஃபேர்ஸ் க்ளவுடில் மந்த்லி பேங்கிங் பிடிஎஃப் விடுவாங்க. அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸை இதை பண்ணால் நம்ம இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எல்லாமே பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல். இப்போ படிக்கக்கூடிய ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் தான் இது இருக்க போகுது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இங்கிலீஷ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அது மட்டும் வித்தியாசப்படுத்தும். பாஸ் பண்ணுறவங்களையும் பாஸ் பண்ணாதவங்களும். மற்றபடி எல்லாரோடைய அட்டம்ப்ட்டும் சேமாக இருக்கும். அந்த 3 சப்ஜெக்டில் யார் அக்யூரேசியாக அதிகமாக அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்க இந்த வேலையை வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதில் ஒரு டாப்பர், பிகினர் அப்படிங்கிற பாரபட்சம் கிடையாது. ஈஸி லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எல்லாரும் கிளியர் பண்ணலாம். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் நல்லா பண்ணால் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஈச் சப்ஜெக்ட் இருக்குது. செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு. எங்கே எக்ஸாம் சென்டர் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா 6 இடத்துல முக்கியமான பாயிண்ட்ஸு தமிழ்நாட்டை அங்கங்கே பிரித்தா இந்த 6 இடம் தான் வரும். நார்த்தில் சென்னை, அப்படியே இந்த சைடு வந்தால் சேலம், அப்படியே கீழே இறங்கினா மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, இந்த சைடு வந்தால் கோயம்புத்தூர். ஸோ அந்த எல்லா மேஜர் சிட்டிஸும் அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. 6 பிளேஸ் எக்ஸாம் சென்டர் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடம் பக்கம் இருக்கோ அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துக்கு எக்ஸாமினேஷன் சென்டரை கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் ஒரு 50 ரூபா அதிகம், 900 ரூபா. வழக்கமாக 850 ரூபா கட்டுவோம், இப்போ 900 ரூபா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு 500 ரூபா. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த டவுட்டு. இதில் வந்து பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன சார் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் கம்பல்சரியாக அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பேங்க்கை விட்டுட்டு வந்தால் இந்த 25,000 உங்களுக்கு தரமாட்டாங்க. இது முன்னாடியே டெபாசிட் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த 25,000 + 5,000 ரூபா உங்களை டெபாசிட் பண்ண சொல்லிடுவாங்க. அது வந்து நீங்கள் இதை விட பெட்டரான ஒரு ஜாப், ஐபிபிஎஸ் பிஓவில் உங்களுக்கு வேலை கிடைச்சிது, எல்ஐசி ஏஓவில் ஒரு வேலை கிடைச்சிது, நான் இதை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காசு 25,000 + 5,000 30,000 உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு உங்களை ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா சும்மா அவங்க வேலையை விட்டுட்டு போனால் அவங்களுக்கு லாஸ் தானே. எப்போயோ ஒரு டைம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த லாஸை சமாளிக்கிறதுக்காக இந்த 30,000 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விதமான கண்டென்ட்டும் இந்த டெஸ்ட் பேட்சில் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச்னால் டெஸ்ட்டு மட்டும் கிடையாது, உங்களுக்கு இங்கே ஸ்பீட் பூஸ்டர் ப்ராக்டிஸ் செட் இருக்கும், ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் இருக்கும். ஆப்டிடியூடுக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய நவீன் சாரும், ரீசனிங்க்கு நானும், இங்கிலீஷ்க்கு அபித் சாரும் ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேங்களா. கண்டிப்பாக இது வந்து ஒரு பிகினருக்கு ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிளான்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அபித் சார் ஆப்பில் பிளான்ஸில் லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஷோ பண்ணோம். லாகின் பண்ணிவிட்டு இங்கே பிளான்ஸில் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பிளான்ஸில் பர்ச்சேஸ் பண்ணதும் கோர்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மூணு தான் உங்களுக்கு அக்சசபிள். தனித்தனியாக வாங்கினா 1000 ரூபாய். நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும்.
உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் ப்ளே ஆகும். ஓகேங்களா? அது நீங்கள் கண்டுக்காதீங்க. பைனோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் அங்கே 666 ரூபா கொடுத்து வாங்கிட்டால் உங்களுக்கு இங்கே வீடியோ ப்ளே ஆகும். இங்கே ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஓகே. அவுட் டு ப்ளே இதெல்லாம் எப்பயுமே பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். 18ஆம் தேதி ஆரம்பித்து 8ஆம் தேதி உங்களுக்கு அப்ளிகேஷன் முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த எக்ஸாம் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஆர்ஆர்பி பிஓ பேட்டர்ன் தான். ஆர்ஆர்பி பிஓ மட்டும் கிடையாது, ஆர்ஆர்பி கிளர்க்கும் சேர்ந்து அந்த அந்த ஒரு பேட்டர்ன் தான் அப்படி இருக்கும். எக்ஸாம் கொஸ்டின்லாம் லெவல்லாம் பார்த்தா ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலை விட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, இதுதான் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே. இது வந்து ரெப்கோ அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் பேங்க் தான், ப்ரைவேட் பேங்க் கிடையாது. இதை பாருங்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் பற்றி இங்கே போட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான எல்லா விதமான கண்டென்ட்டும் இந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.